Hi friends, welcome to another video. சமீப காலத்தில் இந்த கொரோனா தொற்றானது வந்து வேகமாக எல்லா இடத்துலையும் பரவிட்டு வருது. கடந்த 3 வருஷமா இந்த கொரோனாவானது வந்து கட்டுக்குள் இருந்தது. VUMனு சொல்லக்கூடிய அந்த வேரியன்ட் அண்டர் மானிட்டரிங் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இப்போ கொரோனாவானது வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு கொரோனா தொற்று அப்படிங்கிறது வந்து கண்காணிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு வந்து அச்சம் அடைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2025 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொரோனா எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைனால தான் ஸ்டார்ட் ஆச்சு. சைனாலேருந்து கோவிட் தொற்றானது வந்து வேகமாக பரவி சிங்கப்பூர்லேருந்து ஹாங்காங்குமே வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயுமே வந்து இப்போ கோவிட் ஆனது வந்து எல்லா இடத்துலையுமே வைடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1000+ கோவிட் கேசஸ் வந்து இப்போ இந்தியாவில் கரண்ட்ல இருக்கு. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து NB.1.8.1 அப்படிங்கிற பிரிவு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கொரோனால எப்படி இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதோ அதே போல மியூட்டேஷன்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த NB.1.8.1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொரோனாக்குமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மியூட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த உருமாறும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கொரோனாக்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. சேம் அஸ் ஃபேஸ் 1. இந்த NB.1.8.1 சொல்லக்கூடிய இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து எந்த ஃபேமிலி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா XDV.1.5.1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலிக்குள்ள தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் ஆனது வந்து வருது. இந்த ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2022 வரைக்கும் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒமிக்ரான் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வகையான ஃபேமிலிக்கு உட்பட்ட ஒரு வைரஸ் தான் வந்து அந்த NB.1.8.1 சொல்லக்கூடிய இப்போ 2025 இருக்கக்கூடிய அந்த கோவிட் வைரஸ் ஆனது. இப்போ 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிட் ஆனது வந்து வைடா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா JN.1 சொல்லக்கூடிய அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் உட்பட்டது. அதை விட இந்த NB.1.8.1 சொல்லக்கூடிய இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மடங்கு ரொம்பவே வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமான ஒரு வீரியம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு வைரஸ்க்கு. இந்த பர்டிகுலர் வைரஸை வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக எடுத்து சேகரித்து வச்சிருக்காங்களா, ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மியூட்டேஷன், அதாவது பரவல் தன்மை ஜாஸ்தி உள்ள ஒரு வைரஸ் அப்படிங்கிறதுனால நாளைக்கு எங்க நம்ம நாட்டிலையும் ஸ்ப்ரெட் ஆகிற போதே அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அவங்க வந்து அந்த ஒரு வைரஸை எடுத்து இப்போ டெஸ்டிங் ஆனதுமே நடந்துட்டு இருக்கு பல கண்ட்ரீஸ்ல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வைரஸோட அந்த ஸ்ப்ரெட் ரேஷியோன்னு சொல்லக்கூடியது வந்து 10.7% வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பழைய சிம்டம்ஸே தான். ஃபீவர், ஹெட்டேக், காஃப் அண்ட் கோல்டுன்னு சொல்றாங்க. அதே சேம் தான் ஃபேஸ் 1ல இருந்த அந்த கொரோனா சிம்டம்ஸ் வந்து சிமிலரா இருக்கு. இன் அடிஷன் டு தட் இறப்பை பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டொமக் டிசார்டர்ஸுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கொரோனா வைரஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் டிசார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கொரோனால வந்து நம்ம சில வாசனைகளை வந்து நம்மளால ஸ்மெல் பண்ண முடியாமல் இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, அந்த ஒரு சிம்டமுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய வைரஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கோல்டு, ஃபீவர் இது கூட வந்து இந்த ஸ்மெல் பண்ற தன்மையும் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதே மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இந்த வைரஸ்க்கு இருந்தாலும் ஒமிக்ரான் வைரஸ் அளவுக்கு வந்து அச்சமடைய வேண்டாம்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து ஒரு புதிய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொரோனா வைரஸுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டா. LF.7 சொல்லக்கூடிய இந்த வைரஸ், இந்த ஒரு பர்டிகுலர் வைரஸ் வந்து இந்த JN.1 நான் ஒரு வைரஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தது இல்லையா, அதோட சப் கிளாஸா வந்து இதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வைரஸுமே வந்து இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் வந்து 2025ல ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த LF.7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப் கிளாஸ் வைரஸுமே வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கனால நீங்க பயப்பட வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து நீங்க அச்சமடைய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த LF.7 சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் வைரஸ் வந்து குஜராத்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு வைரஸ்க்கு வந்து கோல்டு, ஃபீவர், ஹெட்டேக் அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஸ்மெல் சென்ஸ் இல்லாம போகிறது. இன் அடிஷன் டு தட் இன்னொரு ஒரு சிம்டமும் வந்து இந்த LF.7க்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அது வந்து பாடி பெயின். ஸோ உடம்பு வந்து ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. நியர்பைல இருக்கக்கூடிய உங்க டாக்டரை வந்து உடனே போய் பாருங்க. ஸோ கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து இருக்கு. தமிழ்நாட்டில் சென்னையில் கூட வந்து இப்போ GHல வந்து கேசஸ் ஆனது நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. பாண்டிச்சேரியில் வந்துருச்சு. ஸோ நானும் இப்போ ரீசெண்டாக வெளியே போகும்போது பார்த்தேன் நிறைய கேப் டிரைவர்ஸ், நிறைய கேப்ல போறவங்க எல்லாருமே வந்து மாஸ்க் போட திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுமே வந்து இப்போ கிரௌடட் பிளேஸ்க்கு போறோம், இல்லை நம்ம எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லக்கூடிய அந்த முகக்கவசத்தை வந்து திரும்ப நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் இன் அடிஷன் டு தட் சானிடைசர்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 2025ல இந்த கொரோனாவானது வந்து இந்த ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம எல்லாருமே ப்ரிகாஷனாக இருந்துட்டோம் அப்படின்னா இந்த கோவிடை வந்து பரவலாக ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு Pulse-Up and follow our official Instagram page Pulse-Up Official. I'll see you guys in the next video. Bye.